இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியும், பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தெரியாமல நடந்திருக்கும். தாசில்தார் விஏஓ எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாரோட நெட்வொர்க் இல்லாம நீ பண்ணவே முடியாது. இளைஞர் 18 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் குடிக்க வைக்கிற சூழ்நிலை வந்திருக்குன்னா இது அவன் விரும்பி எடுத்துக்கிட்டு கிடையாது. சாராயம் வித்து நிறைய குடும்பத்தை அழிச்சு நிறைய பேரோட உடலை கெடுத்து வரக்கூடிய வருமானம் அரசுக்கு தேவையா? வேகமா போயிட்டு அந்த 10 லட்சம் நிவாரண நிதியை கொடுத்தாங்க, டெட் பாடி கூட எடுக்கல. ஒரு நியாயமான செயல் கிடையாது. எவ்வளவு காசு வச்சிருக்க, உன் பின்னாடி எவ்வளவு ஜாதி நிக்கும், எத்தனை கோடி நீ இந்த தொகுதியில செலவு பண்ண முடியும், இதுதான் அரசியலுக்குரிய இந்த மாதிரி பிரதான கட்சிகளுடைய அஜெண்டாவா இருக்கு. எங்க திமுக கட்சியில இருந்து நாங்க எடுத்து கொடுத்தோம், எங்க திமுக இருந்து கொடுத்தோம் அப்படின்னா சரி. ஆனா இவருடைய அந்த முதலமைச்சர் நிவாரண நிதி எடுத்து கொடுக்குறது இது வரி பணம் தானே, இது அப்படி போய் சேரலாமா? இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? இது சரியா? நீங்க அரசு பள்ளி எல்லாத்தையும் தரம் உயர்த்தினீங்கனால எல்லாரும் அரசு பள்ளிக்கு வந்துருவான். கண்டிப்பா கண்டிப்பா. நீ அரசு பள்ளி தரத்தை குறைச்சு எல்லாத்தையும் தூக்கி நீ பிரைவேட் காலேஜுக்கு போ, பிரைவேட் ஸ்கூலுக்கு போன்னு உருவாக்குனது யாரு? ஜனங்க இல்ல, அரசாங்கம். அப்போ அந்த நீங்க வெளியே பார்த்தா 10 லட்சமா தெரியாது. உதாரணத்துக்கு இப்ப டாஸ்மாக் ஊழியர் இருக்காங்க, அவன் இறந்து சுட்டு குண்டடிப்பட்டு இறந்தாலும் சமூக விரோதி சுட்டு இறந்தாலும் இந்த 10 லட்சம் வாங்கிறதுக்கு அவன் 100 போராட்டம் பண்ணும். டாஸ்மாக்ல வேலை செஞ்சு அரசாங்கத்தினுடைய கஜானா 2 லட்சம் கோடியில வருஷத்துக்கு உங்களுக்கு நிதியில 50,000 கோடி அவங்க தான் கொடுக்குறாங்க டாஸ்மாக் ஊழியர். ஆனா அவங்க இறந்து போனா அந்த 10 லட்சம் கிடைக்காது. அவங்க எல்லாம் கொதிப்படைவாங்க, எங்களுக்கே 10 லட்சம் இல்ல. குடிச்சவனுக்கு குடிச்சவன் அங்க குடிக்க வச்சவன் யாரு? குடிக்க வச்சவன் யாரு? அப்ப குடிக்க வச்சவனுக்கு என்ன தண்டனை? குற்றத்தை செய்பவரோட குற்றத்தை தூண்டியவருக்கு தண்டனை அதிகம். நான் உங்களை போய் தள்ளி விடுறேன், நான் போய் இதை பண்ண சொல்லிடுறேன், உங்களுக்கு என்னன்னே தெரியாது, நீங்க பண்ணிடுறீங்க, செஞ்ச தூண்ன எனக்கு தானே தண்டனை அதிகமா இருக்கும். அப்ப அரசு இதில் பொறுப்பேற்பது, அரசு அதிகாரிகள் பொறுப்பேற்பது. அப்ப அவர்களுக்கு அவங்க வேலை என்ன? தடுக்கிறது தானே. நான் என் வேலையை நான் ஒழுங்கா செஞ்சிருந்தா நான் வேலையை சேர்த்து நான் தானே பொறுப்பா? எஸ்பி தானே பொறுப்பா? அப்போ கலெக்டர் தானே பொறுப்பா? தாசில்தார் தானே பொறுப்பு? இவங்க இத்தனை பேர் தெரியாம விவசாயம் நடக்குமா? அதுதான் கேள்வி. அதுதான் இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியும், பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு தெரியாமல நடந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவங்களே கண்ணும் காணாம இருந்திருப்பாங்களோ, இது வளரட்டும் இப்படி விட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல இதுதான் இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து கல்வராயன் மலையில காட்சி இதை எடுத்துட்டு வந்து நெட்வொர்க் வச்சிருக்காங்க. நீங்க நெட்வொர்க் அரசு அதிகாரிகள் துணை இல்லாம இந்த நெட்வொர்க் நீங்க வைக்க முடியாது. நீங்க தாசில்தார் விஏஓ எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாரோட நெட்வொர்க் இல்லாம நீ பண்ணவே முடியாது. மாசத்துக்கு என்ன கலெக்ஷன்? இப்ப டாஸ்மாக் கிடையாது நடக்குது, கவுன்சிலர் கலெக்ஷன் இருக்கும், எம்எல்ஏ கலெக்ஷன் இருக்கும், இந்த ஊர்ல இருக்க மத்தவங்களுக்கு கலெக்ஷன் இருக்கும். கலெக்டர் தான் நிர்ணயம் பண்றாரு எவ்வளவு ஸ்டாக் அதிகமாகணும், தீபாவளியில எவ்வளவு, பொங்கல் எவ்வளவுன்னு. இன்ஸ்பெக்டர் காசு போவோம், எல்லாருக்கும் காசு பிரியும் டாஸ்மாக். அப்போ ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை எல்லாருக்கும் ஷேரிங் இருக்கு. இப்ப ஷேரிங் இல்லாம இவ்வளவு நாள் நடக்காது. இவ்வளவு நாள் நடக்கலன்னு திடீர்னு தான் நடந்து நீங்க சொன்னீங்கன்னா ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப விழுப்புரத்துல செங்கல்பட்டு நடந்த எவ்வளவு நாள் தூங்குனேன்? இப்பயும் நீங்க அந்த விட்டாங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க பாருங்க. இப்ப டக்குன்னு ஒரு செட்டை ஃபுல்லா இப்ப பேர் எல்லாம் காமிச்ச உடனே புடிச்சோம் நாங்க பாருங்க, புதுசா நிறைய பேரை புடிச்சிருக்கோம் பேப்பர்ல காட்டுறாங்க. ஒன்னு சொல்லிட்டு கூட செஞ்சிருக்கலாம், அப்ப புடிச்ச மாதிரி காட்டுறேன் அப்புறம் பாத்துக்கலாம். போலீஸ் கவர்மெண்ட் ஒரே பிரஷரா இருக்கு, ஒரு செட்டை காட்டுறாங்க. இதை நீ முன்னாடி செஞ்சிருக்க முடியாதா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உயிர் போற வரைக்கும் நீ வேடிக்கை பாப்பீங்க. உயிர் போய் செய்தியாயி ஆட்சிக்கு பிரச்சனை வந்தா கேட்பீங்க. அப்ப எளிய மக்களோட உயிர் ஆடு மாடு போல உங்களுக்கு அடிச்சு போனா என்ன, அப்புறம் பாத்துக்கலாம் விடு. மனுஷன் சாப்பிடறதுக்காக பண்றது வேற, அறிவியல் பூர்வமானது வேற. இது அப்படி இல்ல. மனித சாதாரண எளிய மக்கள் உயிர அவங்கள பணயம் கொடுத்துட்டு அவங்கள காலி பண்ணிட்டு அவங்களே திருப்பியும் குறை சொல்லிட்டு இவன் குடிக்கிறனால்தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் சொல்றது உட்பட இது எல்லாமே மேல்தட்டு சிந்தனை, ஆதிக்க சிந்தனை. இது நல்லது இல்ல. நீங்க அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும். பொறுப்புடைய அமைச்சர் மதுவிலக்கு அந்த துறை பேர் என்ன? தமிழ்நாட்டுல துறை பேர் மதுவிலக்க ஆயத்த தீர்வு துறை அமைச்சர். நீ மதுவிலக்குனா என்ன? மதுவை குறைக்கணும். கரெக்டா? தமிழ்நாட்டுல மதுவிலக்குன்றது குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா? அதிகமா தான். நீ இளைஞர் 18 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் குடிக்க வைக்கிற சூழ்நிலை வந்திருக்குன்னா இது அவன் விரும்பி எடுத்துக்கிட்டு கிடையாது. குடிக்கிறவர்கள் ரொம்ப விரும்பி எனக்கு நான் குடிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன் யாரும் நினைச்சு பண்ணல.
இது பொது சமூக உலகத்துல நீ வாழும்போது நீ இது செஞ்சாகணும், நான் இதை செஞ்சாகணும். அப்ப எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? எல்லாரும் குடிச்சிட்டாங்க, எல்லாரும் படிச்சாங்க, எல்லாரும் பண்ணிட்டாங்களா? பண்ண முடியாது. சமூகத்துல எந்தெந்த இடத்துல போய் சாதாரண மக்கள்கிட்ட ஒரு நுழையுதோ அதெல்லாம் சீக்கிரம் கண்டிப்பா போய் புறையோடி போய் நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 6000 மதுக்கடைகள், 50,000 கோடிக்கு மேல வருமானம் வருஷத்துக்கு. என்ன சொல்றாங்கன்னா இது திமுகவை பிளான் பண்ணி பழி வாங்கக்கூடிய செயல் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஒரு அட்வொகேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் இதுக்கு? நீங்க டாஸ்மாக் கடையெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா மூடுவோன்னு ஒரு தடவை போராட்டம் பண்ணாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போராட்டம் பண்ணாங்க. அவங்க வீட்டு வாசல்ல கருப்பு கொடி காமிச்சிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் இருந்தாங்க, அவங்க இணையர் இருந்தாங்க, அவங்க மகன் இருந்தாரு, அமைச்சர், எல்லாரும் தான் போராட்டம் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மூட முடியாதுட்டாங்க. என்னன்னா ஒரு ஆட்சி நீங்க செய்வது என்பது அரசுக்கு வருமானம் வருவது எப்படி வரணும்னா மக்களுக்கான சேவைகள் மூலமாக, பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்கள் உருவாக்குவது மூலமாக, தொழிற்சாலைகள் நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக, தொழிலை அரசே நடத்துவதன் மூலமாக, சரியான வரையை கார்பரேட்டுகளிடம் இருந்து நீங்கள் வாங்குவதன் மூலமாக, இப்படிலாம் நீங்க டேக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துடும். அதன் மூலமா நீங்க சேவை செய்யலாம். ஆனா உங்களோட நோக்கம் அப்படி இல்லை. நான் 5 வருஷம் இருக்கேன், எம்எல்ஏ காலேஜ் நடத்துறேன், எம்பி காலேஜ் நடத்துறேன், அமைச்சர் காலேஜ் நடத்துறேன், எல்லாம் நடத்துறீங்களா? நீ வரும்போது உன் ஆட்சியில் நீ எடுத்துக்கோ, நான் வரும்போது ஆட்சியில நான் எடுத்துக்கிறேன். ஊழல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆட்சி 5 வருஷம் இருப்போம், யாரையும் பணியந்திரப்படுத்த மாட்டோம், யாருக்கும் மக்கள் செய்ய, நான் கிளம்புறோன்ற மூட்ல இருக்கேன். இது ஒன்றும் இந்த விஷயத்துல அதிமுக திமுக எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மது டாஸ்மாக் கடையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்றத்தில் தர்ணா பண்ணிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. சரி, ஆட்சியில் இல்லாதவங்க அவங்க இப்ப நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க போராட்டம் பண்றாங்கன்றதை நம்ம வரவேற்கலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த கடைகள் தொடர்ந்து ஏன் இயங்கணும்? ஏன் 50,000 கோடி வருமானம் வரணும்? இதை வைத்துதான் பிழைக்கணும்னா நீங்க வருஷத்துக்கு இதெல்லாம் உயர்த்தி தான் நீங்க பெட்ரோல், எம்எல்ஏ காருக்கு போடுற பெட்ரோல் உட்பட, சட்டசபை நடக்கிறது உட்பட, இது தமிழ்நாட்டினுடைய மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு இதுதான் நீங்க காசு கொடுங்கன்னு சொன்னா, சாராயம் வித்து நிறைய குடும்பத்தை அழிச்சு நிறைய பேரோட உடலை கெடுத்து வரக்கூடிய வருமானம் அரசுக்கு தேவையா? இப்ப மதுக்கடையில எல்லாம் மனுஷங்க கொரோனா பீரியட்ல கடையே இல்லையே, வாழ்ந்தாங்களே. அப்போ இது எதனால இதெல்லாம் நீடிக்குதுன்னா, மக்கள் நலன் சார்ந்தவர்களுடைய அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும்போது பிரச்சனை நடக்காது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி, இது அந்த ஆட்சினாலும் இதுதான் நடக்குது, இவங்க ஆட்சி பண்ணாலும் இதுதான் நடக்குது. இது என்னமோ இவங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் வரும்போது மட்டும் எல்லாம் பாரபட்சம் இல்லாம அப்பப்ப இயங்கலாம் அப்படின்ற மாதிரியான வேகமா போயிட்டு அந்த 10 லட்சம் நிவாரண நிதியை கொடுத்தாங்க. டெட் பாடி கூட எடுக்கல, எந்த ஒரு சடங்கும் கூட எடுக்கல, வேகமா விளையாட்டுத்துறை அமைச்சர் எடுத்துட்டு போயிட்டு செக் கொடுத்தாரு, அதெல்லாம் போட்டாங்க. இது என்ன 2026 சட்டசபை தேர்தல் வைக்காம அதை முன்னிட்டு இவங்க முன்கூட்டி வேகமான இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி ஆட்சி தக்க வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய வருஷத்துலயும் அப்படின்ற ஒரு பிளானிங்கா? நிச்சயமா அவங்க 220 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல ஒன்னும், எல்லா கட்சியும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய விருப்பம், கட்சியினுடைய எண்ணம் சம்பந்தப்பட்டது. இப்போ எல்லா தொகுதியிலும் வீடு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க கூட தகவல் வருது. எம்எல்ஏக்கெல்லாம் வாடகை எடுத்து வீடு பிடிக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, நீங்க வீடு பிடிக்கிறதுனாலே, தேர்தல் ஜெயிக்கிறதுனாலே ஓட்டுக்காக மட்டும் ஜனங்களை பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான செயல் கிடையாது. நீங்க மக்கள் சேவையாற்றக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீ கேண்டிடேட்னு கிடையாது. எவ்வளவு காசு வச்சிருக்க, உன் பின்னாடி எவ்வளவு ஜாதி நிற்கும், எத்தனை கோடி நீ இந்த தொகுதியில செலவு பண்ண முடியும், இதுதான் அரசியலுக்குரிய இந்த மாதிரி பிரதான கட்சிகளுடைய அஜெண்டாவா இருக்கு. பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு இருக்கான கிடையாது, அவங்களை நிக்க வைக்க முடியுமானா கிடையாது. சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அரசியல் பதவி, முக்கிய பதவி இருக்குமானா அதுவும் கிடையாது. ரெண்டுத்துல பெரிய டிஃபரன்ஸ் காட்டுதுல. அப்போ தேர்தல் நீங்க போனா கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க மக்களுக்காக செயலாற்றுங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க. நீங்க நிறைய கல்வி, அரசு கல்வி நிறுவனங்கள் நல்லா நடத்துங்க, காலேஜ் நடத்துங்க, தூய்மை பணியாளர் டாஸ்மாக் இருந்து இபில இருந்து எல்லா துறையில பணி நிரந்தரப்படுத்துங்க. தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அப்படி நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க போனீங்கன்னா ஜனங்கிட்ட நீங்க இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல, அவங்களே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்கிருப்பாங்க. கண்டிப்பா. பகிரங்கமாக நீங்க இந்த தவறுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நீங்க ரிசைன் பண்ண வேண்டியவங்களும் ரிசைன் பண்ண வைக்கணும், நடவடிக்கை எடுக்க வைக்கணும். நீங்க ஜெயில இருக்கணும், ஜெயில இருக்கணும், 304 அரெஸ்ட் பண்ணி வைக்கணும். நீங்க முதல்ல முன்மாதிரியா காட்டுங்க. நீங்க நாளைக்கு செய்தா பின்னாடி எல்லாரும் செய்வாங்க. கண்டிப்பா சார். இந்த 10 லட்சம் நிவாரண நிதின்ற ஒரு இடத்துல கேட்கணும்னு தோணுது எனக்கு. 10 லட்சம் நிவாரண நிதி முதலமைச்சருடைய அவருடைய நிவாரண நிதியில இருந்து எடுத்து கொடுத்தாருன்ட்டு, இது சட்டப்படி சரியா? இது பொதுமக்களுடைய பணம் தானே, பொதுமக்களுடைய வரி பணம் தானே. எங்க திமுக கட்சியில இருந்து நாங்க எடுத்து கொடுத்தோம், எங்க திமுக இருந்து கொடுத்தோம் அப்படின்னா சரி.
ஆனா இவருடைய அந்த முதலமைச்சர் நிவாரண நிதி எடுத்து கொடுக்குது இது வரி பணம் தானே, இது அப்படி போய் சேரலாமா? இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? இது சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ உங்களுக்கு உதாரணம் சொன்னா தமிழ்நாட்டுல கூட மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வருது. இப்போ நிசான் கம்பெனிக்கு மட்டுமே 2000 கோடி கொடுத்திருக்காங்க வரி தள்ளுபடி. நிசான், ஹுண்டாய், நிறைய கம்பெனி இருக்கு. பன்னாட்டு நிறுவனம், கொரிய நிறுவனங்களுக்கு, அமெரிக்க நிறுவனங்களுக்கு, பல நிறுவனங்களுக்கு இருக்கு. இவர்களுக்கு கொடுக்கிற வரி சலுகை அதிகம். லேண்ட் வந்து ஃப்ரீ. இப்ப கம்பெனிக்கு வந்து 1 ஏக்கர்னால 1 ரூபாய்க்கு லீஸ் இருக்கு. அடுத்த 100 வருஷத்துக்கு 2 ரூபாய்க்கு இருக்கு. 100 வருஷத்துக்கு. ரொம்ப பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வரி சலுகைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடி கார்பரேட்டுக்கு போய் சேரும் போது யாரும் அந்த குரல் கொடுக்கல. எல்லா முதலாளிக்கு போகும்போது அமைதியா இருந்த விஷயம் நடக்குது. ரொம்ப சாதாரண எளிய மக்கள், ரொம்ப வறிய மக்கள், இவங்க அரசாங்கத்தோட அஜாக்கிரதையின் காரணமா இறந்து போனவங்க, இவர்களுக்கு போற பணத்தை வச்சுதான் அரசியல் பண்றது இருக்குல்ல. அது ரொம்ப சாதாரண நல்ல அரசியல் கிடையாது. அதுவும் ஒரு மேல்தட்டு ஆதிக்க உணர்வு அரசியல் சம்பந்தப்படுது. அப்ப அவங்க 10 லட்சம் தானே, ரொம்ப எளிய குடும்பம். அப்ப நான் குடிச்சா எல்லாரும் கொடுக்குறது நியாயமா? நீ குடிய நிறுத்துன்றோம். என்ன சொல்றேன்னா, நீ குடிய நிறுத்தாத வரைக்கும், இந்த மாதிரி ஜனங்கிட்ட போகாத தடுக்காத வரைக்கும், இந்த மாதிரி சம்பவம் நடந்தா அரசு பொறுப்பேற்று தான் ஆகணும். அரசு பொறுப்பேற்ற ஆகணும். அரசு நிவாரணம் கொடுத்தாகணும். அவங்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நீங்க நடவடிக்கை எடுத்துதான். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் 2 பேருமே இதுல இறந்திருக்காங்க. 3 குழந்தைகள் வந்து இன்னைக்கு அனாதையா இருக்கிறாங்க. ஒரே தெருவுல 10 பேர் இறந்திருக்காங்க. இதுல பாக்கும்போது எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்குது இல்ல? இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பணக்காரனும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறான், மினிஸ்டர்லயும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறான். ஆனா எளிய மக்களுக்கு அவங்களுக்குரிய எல்லாமே கிடைக்கிறது இல்லையே. இல்ல, உயிருக்குரிய மரியாதை இல்லையே, உடலுக்குரிய மரியாதை இல்லையே. சாதாரண எளிய மக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப நீ குடிச்சு இறந்து போனா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 10 லட்சம் கூட 10 லட்சம் ஈடாகுமா? நீங்க படிக்க வச்சிட முடியுமா? படிக்க வச்சிருந்தா பாக்கிறதுக்கு ஏதோ 10 லட்சம் லாட்டரி சீட்ல ஏதோ கொடுத்தா மாதிரி, தூக்கி போட்டா மாதிரி. அது பேசுறவங்களுக்கு முதல்ல எவ்வளவு துணிச்சல் இருக்க முடியும்? 10 லட்சம் ஜனங்க படத்தை கொடுத்துட்டாங்க. நான் கேள்வி கேட்கிறேன், என்ன எனக்கு ஒரு சாதாரண ஜனம் இறந்து போய் கிடக்கு. அரசு எவ்வளவு 2000 கோடி 3000 கோடி எல்லாம் கார்பரேட் கொடுக்குது. அதுல உங்களுக்கும் நீங்க அந்த கார்பரேட் வந்தா நீங்களும் போய் தேர்தல் பணத்துல டொனேஷன் வாங்கிப்பீங்க. வேற வேற இடம் பேசணும். இவங்க கிட்டதான் எல்லாம் பேசணும். இவனை திட்டமும் செய்யணும், ஓட்டும் வாங்கிக்கணும். அப்ப இது கொடுத்ததுன்றது நிவாரண நிதின்னு கொடுத்து இன்னும் கூட ஜாஸ்தியா கொடுத்துருக்கலான்றது எனக்கு உங்களுடைய ஒண்ணு. இது நடக்காம இருக்கிறதுக்குரியதான் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை. முதல் அதுதான் நிவாரணத்தை விட ஃபர்ஸ்ட் நடவடிக்கை இவங்களை தூக்கி ஜெயில போடணும். 304A கைது செய்யணும். அடுத்த தடவை நடக்காம இருக்கணும்னா எஸ்பி கலெக்டர் தண்டனைக்கு உள்ளாக்கணும். மினிஸ்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த திருப்பி நீங்க அடுத்த தடவை கொடுக்கறதுன்ற பேச்சு கூட இடம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நான் நடைமுறையை நோக்கி போறது நல்லது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சைலண்டாவே இருக்கிறாங்க. நிறைய திரை பிரபலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்க பேரை கூட சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் குரல் கொடுக்கறவங்க இந்த ஆட்சியில எல்லாரும் வந்து சைலண்டா இருக்காங்களே, இந்த ஆட்சி தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்களா, இல்ல இது வழக்கம் போல நடக்கிற ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரி சைலண்டா இருக்காங்க? நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல, இது அவங்க எதனால சைலண்டா இருக்காங்கன்றத நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஒரு பாயிண்ட் என்ன, தப்பு யார் செஞ்சா தப்புதான் தப்பு. இதுல நீ வந்து அதிமுக திமுக எல்லாம் பார்க்க முடியாது. இது தப்பு தான். இது நீங்க வந்து இங்க இருந்து பிஜேபி இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, மதவெறி அரசியல் இருக்காங்க, அதனால திமுக பின்னாடி நிக்கலாம் சொல்லக்கூடாது. இறந்து போனது வறிய குடும்பம். 50 பேர் இறந்து போனா ரொம்ப சாதாரண ஜனங்களுடைய குடும்பம், கூலி தொழிலாளர்களுடைய குடும்பம். திமுக பண்ணா யார் பண்ணான்னு தப்பு தான். நீங்க தப்புன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறதும் மக்களுக்காக முன் வந்து நிக்கிறது இன்னைக்கு அவசியம். வாய்மூடி மௌனமா இருக்கணும். வாய்மூடி மௌனத்தை கலைச்சிட்டு இதுல குரல் கொடுக்கணும், நிக்கணும். அப்பதான் தீர்வு கிடைக்கும். இறுதியா இதுக்கு என்னதான் தீர்வு? நடந்து முடிஞ்சிருச்சு. இனி வரும் நாட்கள்ல இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் நடக்காம பார்க்கணும். என்னதான் இதுக்கு தீர்வு? அதை பத்தி சொல்லுங்க. முதல் தீர்வு, இது போன்ற வறிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில அவர்களுக்கு தரமான கல்வி, விஞ்ஞானபூர்வமான கல்வி, நல்ல சுகாதாரமான மருத்துவமனைகள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இதை முதல்ல உறுதிப்படுத்தணும். இது போன்ற எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முதல்ல மேம்படுத்துற வேலையை அரசு பார்க்கணும். இந்த மாதிரி நடந்துக்குன்னா அந்த ஊருக்குள்ள போய் நல்ல கல்வி இருக்கா, வேலை இருக்கா, மருத்துவம் இருக்கா, அவங்க மேல போறதுக்கு உண்டான எல்லா வளர்ச்சி இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அது செய்யணும். ரெண்டாவது, கலெக்டர்ல இருந்து எஸ்பில இருந்து 304A கீழே வட்டாட்சியர்ல இருந்து அனைவரும் தண்டிக்கப்படணும். இந்த மாதிரி தகுதி ஒரு அமைச்சர் இருந்தார்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு உண்டான நடவடிக்கை உடனே அரசாங்கம் எடுக்கணும். அரசு டிக்ளேர் பண்ணி பொறுப்பெடுத்து இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் பகிரங்கமா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லணும். இது போன்ற நடவடிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே. இதுக்கு அடுத்த
விஷயங்கள் நடக்காம இருக்கிறத வந்து உறுதிப்படுத்தும். கண்டிப்பா மக்களுக்கு உண்டான நல்ல அரசாக இருந்தால் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது எதிர்காலத்தில் நிகழாம இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ஓகே. இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கள்ளச்சாராயத்தினால இவ்வளவு பெரிய உயிரிழப்புன்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு பயங்கரமா மக்கள் மத்தியில ஒரு பயத்தையும் ஒரு பேச்சுக்குரிய ஒரு விஷயமாவும் ஆக்கப்பட்டுச்சு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது சாதாரணமா முடிய போறது இல்ல, இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கும் புரியும் வகையில கூட இதை நீங்க எடுத்து சொன்னீங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவ்வளவு விளக்கமா பேசுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.